வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம்னா, லக்னாதிபதி நீங்க எந்த லக்னம் வேணுமா இருங்க. லக்னாதிபதி 4ஆம் வீட்ல இருந்துச்சுன்னா, என்ன மாரியான பலன்கள் ஜாதகருக்கு இருக்கும்? அதாவது ஜாதகர் என்ன மாரியான பலன்களை அனுபவிப்பார்? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம் அல்லவா? சுகஸ்தானமும் கூட. லக்னாதிபதி 4ஆம் பாவத்தில இருந்துச்சுன்னா, வீடு, வண்டி, வாகனம் மீது அதிகம் பற்று அவங்கள்ட்ட இருக்கும். ஆ, ஆனா வந்துட்டு அதில ஒரு பிடிப்பு இருக்காது அவங்களுக்கு. ஆனால் எக்ஸெட்ரா வாங்கணும்னு தான் அதிகம் நெனச்சிட்டுருப்பாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, தாய் மீது வந்துட்டு கொஞ்சம் பாசம் கொஞ்சம் குறைஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அதே சந்திரன் இருந்துச்சுன்னா, இங்க காரகோ பாவனாஸ்தி கொஞ்சம் வேலை செய்யும். அ எப்போதுமே சந்திரன் அங்கே இருந்துச்சுன்னா கூட, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அதில ஒரு திருப்திகரமான ஒரு பாசம், அன்பு அதிலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இருந்தாலும் லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது, ஆனா இவங்க தாய் மேல அன்பு வச்சிருப்பாங்க. தாயும் இவங்க மேல அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா இணைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த குறைந்த அந்த படிப்பு காலகட்டத்தில மட்டும் தான் மிச்ச நேரம் வெளிய தான் இருந்து ஆகணும். அந்த குறிப்பிட்ட ஒரு 20 வயசு, 25 வயசுக்குள்ள வரையும் அவங்க தாய் கூட இணைஞ்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த பலன் வந்து மாறியும் அமையும். சின்ன வயசுலேருந்தே பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்க வீடு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கிணறு இருக்கும். அப்படி இல்லன்னா போர்வெல்ஸ் இருக்கும். அப்படி இல்லன்னா, இவங்களால அந்த போர்வெல்ஸ் போட முடியலன்னா, அது பக்கத்தில குடி தண்ணீர் வந்துட்டு பக்கத்தில வந்து இருக்கும். அப்படி இல்லன்னா, கிராமப்புறங்களா இருந்தா தண்ணீர் தேக்கி வைக்கிறதுக்கு, அ அந்த காலத்துலலாம் தேக்கி வைப்பாங்க. ஒரு குழி பெரிய குழி தோண்டி, அதில தேக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாரியான தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லன்னா, ஏரி, குளமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அ 4 வயதில வந்துட்டு அவங்களுக்கு சொத்து கிடைக்கும். அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு வந்துட்டு 40 வயசுல ஒரு சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அ எப்படி இந்த 40 வயசு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்திற்கு காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பது சந்திரனோட வீடு. சந்திரனுடைய தசா வருடம் 10. 10 பெருக்கல் 4 40. ஸோ, அந்த 40 வயதில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்க இவங்க குடும்பம் வந்துட்டு ஆடு, மாடுகள் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் பெற்றவங்களாவும், ஆ அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு கல்வி அறிவு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆ வ் விவசாயம் பண்றதுலயும் அதிகம் ஈடுபாடு இருக்கும். ஆ இந்த லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, என்ன ஒரு பெனிஃபிட்னா, இவங்களுக்கு நிலத்தின் மூலம் வருமானம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவசாயத்தின் மூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால்நடைகள்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக தொடர்பு செய்யும். ஸோ அப்படி இருக்கையில, நல்ல ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு அற்புதமான தலைப்புல நம்ம பார்க்கலாம்.